ஏழரை சனியில நல்லது நடக்கல. இப்ப ஏழரை சனி ஆரம்பிச்ச உடனே உடனே கடன உடனே வாங்கி போய் ஒரு வீட்ட கட்டணும்னு நல்லா நிக்கிறாங்க. அது கிடையாது. எந்த கிரகமும் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்றது கிடையாது. சனி வேலை உங்களுக்கு கெடுதல் பண்றதோ, அவர் வந்தோனே உங்களுக்கு உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும், அதாயிரும், இதாயிரும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவரோட வேலையே கிடையாது. நீ கரெக்ட்டா இரு. உன்னை கரெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டா இருக்கறதுக்கு என்னவோ அவர் பார்த்துக்குவார். நம்ம கரெக்ட்டா இருந்தா, எதுவும் நம்ம எந்த கிரகமும் நம்மள தாக்க போறது கிடையாது. என்னோட வேலையில நான் கரெக்ட்டா இருக்கேன். நான் நேர்மையா இருக்கேன். நீ என்ன பண்ண போற? ஒண்ணுமே கிடையாது. அத இங்க யாரும் பின்பற்றதே கிடையாது. இந்த காலகட்டத்துல இப்போ ராகு தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா ஒருத்தனோட ஜோசிய புக்கை எடுத்துட்டு வந்துருப்பான். இன்னொன்னு, ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தாக்கா மாந்திரிகம் இருக்கு, செய்வினை இருக்குன்னு சொல்லுவாரான்னா 100% அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, ஜோதிடருக்கு ஜோதிடம் தான் தெரியும். இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், இப்படி இருக்கும், இதை சொல்றதுக்கு அவருக்கு தெரியும். மாந்திரிகம் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒருத்தருக்கு நல்லா இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தனுக்கு நல்லா இருக்கும், நேரங்களுக்கு நல்லா இருக்கும், எல்லாமே டாப்ல இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு செய்வினை பண்ணி அவனுக்கு திடீர்னு பார்த்தா ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுல தெரியுமானா தெரியாது. மாந்திரிகனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த வித்தையால அவனை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதனால ஜோதிடத்தினால மாந்திரியத்தை கண்டுபிடிக்க முடியுமானா